மூணாம் தெரு தமிழ் தேரு நாலாம் தேரு இந்த இரண்டு நல்ல தெருவதிலும் எவனோ ஒரு பாவி வந்து அவன் தீயத்தானே கொளுத்தி இருக்கான் என்று மக்கள் எல்லாம் சொன்ன போது வெங்கட்ராம ஐயருந்தான் தலையாரிய வரவழைத்து ஏ வாரும் ஐயா தலையாரிய கண்ணீஸ்வரன் அழைத்து வாங்கோ இந்த கிராம சூபம் சொன்ன போது அந்த தலையாரிமார் இரண்டு பேரும் அவங்க வாராங்க ஒரு முகமா ஏ பச்சை ஓலை குடிசையில ஏ இருக்குகிற கண்ணீசோளா அவளை கைபிடி அப்படி தாங்கோ ஏ வாரும் ஐயா கண்ணீசோளா நேத்து இரவு சாமம் போல தீயத்தான கொளுத்திருக்க கொளுத்தீன கல்லணைத்தான் அழைத்து வர சொன்னார்கள் வாரும் ஐயா கண்ணீசோளா என்று தலையாரிமார் அழைத்த போது போடுங்கம்மா ஒரு உழவ தலையாரிக்கு பின்னால வாராரு கண்ணீசோளா கிராம அதிகாரி முன்னால அப்போ வெங்கட்ராம ஐயருந்தான் அவர் வாய் திறந்து சொல்லுவாரா ஏ ஐயாவே கண்ணீசோளா எவனோ ஒரு பாவி வந்து அவன் தீயத்தானே கொளுத்தி இருக்கான் தீய கொளுத்தினது நீர்தான் ஐயா என்று கிராம அதிகாரி சொன்ன போது பார்த்தாரே கண்ணீசோளா ஐயாவே கிராம அதிகாரிய சொல்லுவத கேளுங்கய்யா ஏ யாரு வச்சதையும் பிடித்தாலும் யாரு வச்சதையும் பிடித்தாலும் நாங்க வச்சதையும் பிடியாது அப்போ யாரு வச்சதி பிடித்தாலும் நாங்க வச்சதியும் பிடியாது இந்த கிராம அதிகாரி இடமதியில ஏ கண்ணீசோளா சொன்ன போது தலையாரியும் ஓடி வந்து அப்பா கண்ணீஸ்வரன் செட்டியார உண்மையிலே யாரு வச்சது பிடிச்சாலும் நீங்க வச்சது பிடியாதா அப்ப பந்தத்தை கட்டுங்க ஐயா பந்தத்தை கட்டி எண்ணெய கோரி அந்த கண்ணீஸ்வரன் கையில கொடுங்க அப்போ தலையாரிமார் பந்தத்தை கட்டுனா எண்ணெய ஊத்தி கண்ணீஸ்வரன் கையில கொடுக்கும் போது கண்ணீஸ்வரன் ரெண்டு பந்தத்தை வாங்கி ஐயாதியில வந்த தெய்வம் ஐயா துள்ளு கொட்டி மாட சுவாமிய மனதில் எண்ணி கூரையில பிடித்தார அப்போ கொழுந்து விட்டு எரியுதையா கூரையில பிடிக்கலையா கூரையில பிடித்த போது கூரையில பிடிக்கும் போது கொழுந்து விட்டு எரியுதையா கொழுந்து விட்டு எரியுதையா ஆனா கூரையில பிடிக்கலையே அப்போ இதுதான தெய்வம் என்று வணங்குகிறான் கண்ணீசோளா என்பவரை கிராம அதிகாரி வெங்கட்ராம ஐயருந்தான் வாரும் ஐயா கண்ணீசோளா
நீரு சொன்னது உண்மைதான். ஆமா மாட சுவாமியை நினைச்சு கன்னிசோழான் தீய கொளுத்தும் போது ஆமா கூரையில பிடிக்கும் போது கொழுந்து விட்டு எரிந்தது. ஆமா ஐயா கூரையில பிடிக்கல. அதி பிடிக்கலையே. அப்ப தெய்வம் நீர் கும்பிடுத தெய்வம் இருக்குது உண்மைதான். ஆமா உண்மைதான் ஐயா கன்னிசோழான் செட்டியாரே, செட்டியாரே. நீர் கொண்டு வந்த தெய்வம் நீதி நிறைந்த தெய்வம். ஆமா உமக்கு என்ன வேணும்? கேளும் உமக்கு என்னையா வேணும்? வேணுங்கிற கேளும் ஐயா. அப்போ உடனே என்ன கன்னிசோழான் சொன்னார், என்ன ஐயா சொன்னார்? என்னை வாழ வைக்க வந்த தெய்வமான புல்லுகுட்டி மாடசுவாமிக்கு நிலையம் போடுவதற்கு ஆமா ஒரு இடம் வேணும். வேணும்ல ஐயாவுக்கு கோயில் கட்டணும். கட்டணும். நாங்க அண்ணன் தம்பிமார் 3 பேர்களும் சரி குடியிருக்கிறதுக்கு வீடு கட்டணும். ஆமா அதுக்கு இடம் வேணும். வேணும். நல்ல தண்ணி மடம் கட்டணும். அதுக்கு இடம் வேணும். நல்ல தண்ணி கிணறு வெட்டணும். இடம் வேணும்ல. எங்களுக்கு இடம் வேணும். கண்டிப்பா வேணும். அப்படியா? ஆமா அப்போ கண்டிப்பா உமக்கு தார. ஆமா தலையாரி மர கூப்பிட்டு சரி வெள்ள ஊரணி கரைக்கு வடபுறம் வடபுறத்துல கோயில் துள்ளுகுட்டி மாடசுவாமிக்கு நிலையம் போடுவதற்கு கோயில் இட்டதுக்கு இடமும், ஆமா அண்ணன் தம்பிமார் 3 பேரு குடியிருக்கிறதுக்கு இடமும், இடமும் நல்ல தண்ணி கிணறு, ஆமா நல்ல தர்ம மடம். ஆமா இடத்தை கொடுத்தார் கிராம அதிகாரி சரி வெங்கட்ராம ஐயரு ஐயரு கன்னிசோழான் செட்டியாருக்கு. ஆமா அப்போ கன்னிசோழான் வாங்கி வாங்கி அப்போ முதல்ல நம்மளை வாழ வைக்கிறது யாரு? மாடசுவாமி தானே. ஆமா நிலையம் போடணுமே. ஆமா அப்போ கீழப்பா ஊரதியில கீழப்பா ஊரதியில வெள்ள ஊரணி கரையதியில வடபுறமா வந்தல்லவோ பாசமுள்ள கன்னிசோழா சின்னாஞ்சோளம் முந்தாஞ்சோளம் அண்ணன் தம்பி 3 பேரும் காப்பு கட்டி விரதம் கொண்டு அவங்க கட்டாய நோம்பிருந்தோ ஆதியில வந்த தெய்வம் ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி. அவருக்கு ஒரு நிலையம் போட்டான். நிலையம் அது போட்டல்லவோ அண்ணன் தம்பி 3 பேரும் அவங்க வீடதுதான் கட்டுனார்கள். அண்ணன் தம்பி 3 பேரும் அண்ணன் தம்பி 3 பேரும் அவங்க வீடதுதான் கட்டுவாங்க. அவங்க வீடதுதான் கட்டி எல்லோ நல்ல தர்ம மடமும் கட்டி கன்னிசோழான் சின்னாஞ்சோளம் முந்தாஞ்சோளம் 3 பேர் கிணறதுதான் வெட்டணுமே. மாடசுவாமி பக்கத்தில நல்ல தண்ணி கிணறதுதான் அந்த 3 பேரும் வெட்டுவாங்கோ. அப்போ கிணறுதான் வெட்டும் போது கிணறு வெட்டும் சத்தம் கிணறு வெட்டும் சத்தம் அது கட்டு கட்டுன்னு கேக்குதையா. கிணறு வெட்டக்கூடிய சத்தமானது அவங்க பாறை கம்பி கடப்பாறை எடுத்து ஏ கன்னிசோழான் நான் சொல்லுவதை கேளு. கன்னிசோழான் கதிர்வேல்கிட்ட சொன்னார், எப்படில கதிர்வேலு என்ன என்ன ஐயா நான் கிணறு வெட்ட போறேன். சரி அப்போ சின்னாஞ்சோளம் முந்தாஞ்சோளம் 3 பேரும் சேர்ந்து கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்போ கிணறு வெட்டும் போது கிணறு வெட்டக்கூடிய சத்தம் கட்டு கட்டுன்னு கேக்கு. கட்டு 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 கேக்கு. அப்பம் பார்க்க என்ன ஐயா நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு இடைகாலு ஊரதில செட்டியார் சமுதாயத்தில் வாழ்ந்துவாரா செல்லம் செட்டியார் சமுதாய
வாழ்ந்து வரா அப்போ செல்லஞ்செட்டியார் என்பவரும் இடைகால் ஊரதில அவர் இன்பமுடன் வாழ்ந்து வரும் காலத்தில செல்லஞ்செட்டியார் என்பவர் பால் இருக்க பவுசு இருக்க பாக்கியமு ரொம்ப உண்டு செல்லஞ்செட்டியார் என்பவர் தான் சுந்தரபாண்டியபுரம் மதியில சொந்தக்காரர் வீட்டுக்குத்தான் அவங்க சொகுசுடனே வாரா சொந்தக்காரர் வீட்டுக்கு தான் சொந்தக்காரர் வீட்டுக்கு தான் அவர் சொகுசுடனே வராரே அண்ணா சொந்தக்காரர் வீட்டுக்குத்தான் அவங்க சொகுசுடனே போகணுமே செல்லம் செட்டியார் என்பவரோ அம்மா அம்மா சிவகாமி அம்மா சிவகாமி நான் சொல்வதை கேளு சுந்தரபாண்டியபுரத்துக்கு நான் சொந்தக்காரர் வீட்டுக்கு நான் போயிட்டு வாரேன் அம்மா ஏய்யா மதிய சாப்பாட்டுக்கு வந்துருங்க நீ பாட்டு போன இடம்னு போய் இருந்துக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு சரி செல்லஞ்செட்டியார் பயணம் வைத்தார் ஆமா ஐயா இடைகால ஊரும் விட்டு முக்குடாதி அம்மன் கோவில் விட்டு செக்கடியும் தான் கடன் இடைகால் நாலு முக்குச்சால விட்டு பேப்பார ஓடை விட்டு அனந்த நாடார் வட்டி விட்டு வாராரி செல்லஞ்செட்டியார் அனந்த நாடார் வட்டி விட்டு காலாத்தி மடமு விட்டு கருமனூர் ஆண்டி வட்டி வழியாக என்ன அத்தியுத்து பாத கூடி அத்தியுத்து தான் கடந்து அடைக்கலப்பட்டினம் வழியாக செல்லஞ்செட்டியார் என்பவர் தான் சாலப்புதூர் பாதகூடி மகிழ வண்ணாதபுரமும் விட்டு அருணாப்பேரி நகரம் விட்டு கிள்ளை கொண்டு நீதி செய்யோ கீழப்பாவூ ஊரதில வெள்ள ஊரணி கரையும் விட்டு அவர் வடமுகமா வாரா அப்படியாக வெள்ள ஊரணி கரைக்கு வரும்போது ஆமா வெள்ள ஊரணி கரையில சரி ஊருக்கு வடக்க ஆமா அவங்க வரும்போது அந்த கரையை கடந்து கடந்து வரும்போது கிணறு வெட்டுத சத்தம் கட்டு கட்டுன்னு கேக்கு கேக்கு அப்பவும் செல்லஞ்செட்டியார் பார்த்தா என்னடா கீழப்பாவூர்ல திடீர்னு ஒரு சத்தம் கேட்க கிணறு வெட்டுத சத்தம் கேட்க யாரு வெட்டுதா எவரு வெட்டுதா தெரியணும்ல செல்லஞ்செட்டியார் எட்டி பார்த்தார் ஆமா ஒரு விரல் தண்டி கிடக்கு என்னது பூநூல் அப்பா அவ்வளவு பெருசா இருக்கும் ஆமா அப்ப எட்டி பார்த்தால என்னடா ஒரு விரல் தண்டி கிடக்கு பூநூலு அப்படின்னா 10-20 பிரியா இருக்குமோ அப்ப இது ஒரு வேளை நம்ம சமுதாயமா இருக்கும் நம்ம இனத்தாத்தான் இருக்குமோ ஆளை பார்க்கல நல்ல ஆளு அம்சமான ஆளுக்கெல்லாம் நல்ல செவத்த ஆளா இருக்காங்களே நல்ல கருத்த ஆளா கட்டு முட்டுமா இருக்காங்களே அப்படியா அப்படின்னு என்னன்னு பாக்கணும்னு சரி எட்டி பார்த்தாங்க ஐயா அப்ப உடனே ஐயோ ஐயா கைய தட்டி கொஞ்சம் மேல வாங்கல உங்க ஆங்கல உங்களோட விவரம் கேட்கணுங்க மேல வாங்க அப்படியா ஆமா தம்பி என்னண்ணே சின்னாஞ்சோலாம் என்ன தம்பி ஓ முந்தாஞ்சோலாம் சோளம் மேல ஒரு ஆள் கூப்பிடுதா என்ன பாப்போம் வாங்க மேல வாங்க என்னன்னு கேப்போம் போய் கம்பி கடப்பாரை கீழே போடுங்க போடு கம்பியை கீழே போடுயா மம்பட்டியை கீழே போடுங்க போட்டுரு போட்டுட்டு
மேல அப்ப அவங்க இங்க இருந்து நிமிந்து பார்க்கும்போது சரி செல்லஞ்செட்டியார் போட்டிருக்க மார்புல போட்டிருக்க ஒரு விரல் தண்டி கிடக்குது அவங்க கண்ணுக்கும் தெரியும். ஆமா அதோட பெருசா இருக்கு. அப்ப பார்த்தா என்னடா அவன் மேல இருந்து பார்க்கும்போது கீழே பார்த்தா அப்ப இங்க இருந்து பார்க்கும்போது என்ன அவர் கழுத்துலயும் ஒரு மாதிரி ஒரு விரல் தண்டி பூணூல் கிடக்க பெருசா கிடக்க நம்மள வேற ஐயான்னு கை தட்டி கூப்பிட ஒரு நம்ம சமுதாயமா இருக்கும் இருந்தாலும் இருக்கலாமோ அப்படின்னு ஆ, விறுவிறுன்னு மேல வந்தா. சரி விறுவிறுன்னு மேல வந்த உடனே ஆ, கன்னிசோலான கண்ட உடனே சந்தோஷம் தான். ஏ அப்பா ஏன்னா என்ன அழகு நிறைந்தவர், ஆமா அமுசத்துக்குரியவர். சரி கன்னிசோலான கண்ட ஐயா ஐயா உங்களுக்கு எந்த ஊரு, ஊரை எந்த ஊர்னு சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு எந்த ஊரு, என்ன விவரமா பார்க்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு எந்த ஊரு நீரு? நான் முன்ன பின்ன இந்த ஊருக்கு நிறைய நான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். உங்களை பார்க்கவே இல்லையே. உங்களை மாதிரி ஆட்களை நான் பார்க்கல, பார்த்ததே இல்லையே. அப்படி கேளுங்க. ஆமா ஐயா. நாங்க பிறந்தது மானூரு. சரி இங்க என்ன சொல்லியா வந்தியோ? பிழைக்க வந்தது கிளப்பாவூர். ஆமா சரி இங்க சமுதாயம் என்னவோ நாங்க சமுதாயம் வாணிய செட்டியாரும் சொல்லுவாங்க. மூன்றாவது குலம் முப்பரி நூல் அணிந்த செல்வச்சிமான் குலத்திலே வந்து பிறந்த வணிக வைசிய குல செட்டியார் சமுதாயத்து வல்லல். ஆமா அப்படியா? வள்ளல்கள் ஐயா. சரி உங்க பேர் என்ன? என் பேர் கன்னிசோலான் செட்டியார். அவ பேர் என்னவோ? என் தம்பி பேர் ரெண்டாவது தம்பி சின்னாஞ்சோளான். அவ பேர் என்னவோ? மூணாவது தம்பி முந்தாஞ்சோளான். சரி சரி அந்த உங்களுக்கு ஊர் எந்த ஊரு சொல்லுங்க. என்ன நான் அதை சொல்ல மறந்துட்டு பார்த்தேன். எங்களுக்கு எனக்கு ஊரு இடைகால். நீங்க என்ன சொல்லி அங்க வந்திருக்கியோ? என் பேரை கேட்கல நீங்க சொல்லுங்க. என் பேரு செல்லம் செட்டியார். செல்வம் செட்டியார். செல்வம் செட்டியார். செல்லம் செட்டியார். அப்ப நீங்களும் நம்ம சமுதாயம் தானா? எனத்தான் தான் ஐயா. சரி நீங்க ஒரு ஆசபாசத்துல கூப்பிட்டீங்க, நாங்களும் மேல வந்துட்டோம். நீங்க உங்களை பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு அன்பு. ஆமா வந்ததே வந்துட்டிய வீட்டுக்கு வந்து வாங்க தண்ணி குடிச்சிட்டு போலாம். குடிச்சிட்டு போங்க ஐயா. என்ன கன்னிசோலான் செட்டியாரே, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்னா அப்படி ஒரு சந்தோஷம். இப்போ நான் போறது சுந்தரவாண்டியபுரத்துக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போறேன். அங்கதான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு வரும்போது இந்த வழியாத்தான் வருவேன். வருவோம். இந்த வழியா வரும்போது என்ன கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வராம நான் போக மாட்டேன். வந்து ஒரு நாள் தண்ணியாவது வாங்கி குடிச்சிட்டு தான் போவோம். சரி ஐயா, வருத்தப்படாத. ரொம்ப சந்தோஷம். அதே போதுமே. அப்போ போயிட்டு வாங்க. வரட்டுமா? போயிட்டு வாங்க. சரி நீங்க கிணற வெட்டுங்க. வெட்டுங்க. அப்போ செல்லம் செட்டியார் என்பவரும் செல்லம் செட்டியார் என்பவர் தான். அவர் வாராரே ஒரு முகம். செல்லஞ்செட்டியார் என்பவர் தான். மாறார்கள் ஒரு முகம். கீழப்பாவூர் தான் கடந்து வாய்க்காங்கர பாதகூடி குளத்தாங்கர வெளிய மேலப்பாவூர் பாதகூடி பாட்டா குறிச்சி விளக்கும் விட்டு சுந்தரபாண்டியபுரம் அதில அவங்க சொந்தக்காரர் வீட்டுக்குள்ள சுந்தரபாண்டியபுரம் அதில சுந்தரபாண்டியபுரம் அதில அவங்க சொந்தக்காரர் வீட்டுக்குள்ள அண்ணா சொந்தக்காரர் வீட்டு பக்கம் ஒரு முகமா வருகின்றதொரு வேளையில சொந்தக்காரரை பார்த்து விட்டு செல்லஞ்செட்டியாரும் நலம் விசாரித்து விட்டு அவர் பேசக்கூடியதை பேசி முடித்து விட்டு மீண்டும் இடைகாலுக்கும் அதிக சாப்பாட்டுக்கு வந்து விடுங்கோ என்று சிவகாமி சொல்லியிருக்காளே. செல்லஞ்செட்டியாரும் சொந்தக்கார வீட்டிலே நலம் விசாரித்து விட்டு மீண்டும் இடைகாலுக்கு போக வேணும் என்று சொந்தக்காரர் வீடும் விட்டு வாராரே செல்லம் செட்டியார். சுந்தரபாண்டியபுரமும் விட்டு பாட்டா குறிச்சி தனை கடந்து
பாட்டா குறிச்சி விளக்கும் விட்டு மேலப்பாவூர் தான் கடந்து பாட்டா குளிச்சு விளக்கு வீட்டு பாட்டா குளிச்சு விளக்கு வீட்டு அந்த மேலப்பாவு கடந்து அண்ணா மேலப்பாவூர் தான் கடந்து மேன்மையுடன் வாராங்கோ மேன்மையுடன் வார போது என்ன என்ன நடக்குமா கீழப்பாவூர் ஊரதிரை வெள்ள ஊரணி கரையின் பக்கம் செல்லஞ்செட்டியார் வார போது கிணறு வெட்டும் சத்தம் அது அவர் காதலில கேக்குதையா ஐயா கிணறு வெட்டும் சத்தம் அது காதில் கேட்டார் செல்லம் செட்டியார் ஆமா போகும்போதே கன்னிசோலான் செட்டியார்கிட்ட நான் கண்டிப்பா வரும்போது வருவோம்னு சொன்னமே சொல்லிட்டு வந்தோம்ல அப்ப அவர்கிட்ட போய் நம்ம நல விசாரிச்சுட்டு வருவோம் வருவோமே அப்படின்னு கிணறு வெட்டு செத்த கட்டினா ஐயோ ஐயா கன்னிசோலான் செட்டியாரே மேல வாங்க மேல வாங்க மேல வாங்க ஐயா ஐயா சின்னாஞ்சோலான் செட்டியாரே மேல வரோம் முந்தாஞ்சோலான் செட்டியாரே மேல வாங்க ஐயா அப்படின்னா அதே வாக்குல வெட்டிட்டு கீழே கிணற அப்ப கீழே இருந்து பார்க்கும்போது என்ன செல்லஞ்செட்டியார்லாம் வந்திருக்காரு ஐயா அவ்வளோ வந்திருக்காக விறுவிறுன்னு தம்பி என்ன இல்ல பார்த்தது போதும் எல்லாத்தையும் அப்படி கீழே போடுங்க அப்படி கம்பி கடப்பரெல்லாம் கீழே போடுங்க அப்போ அவ்வளோத்தையும் போட்டுட்டு மேல வந்து சரி ஐயா ஐயா செல்லஞ்செட்டியாரே வாங்க 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 ஐயா வீட்டுக்கு வாங்க வாங்க போவோம் போகும்போது சொன்னோம் இல்லையா ஆமா கண்டிப்பா வீட்டு மதிப்ப சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும் இல்லையா ஆமா ஐயா அப்போ விறுவிறுன்னு கன்னிசோலானுடைய அரண்மனைக்குள்ள ஆமா கன்னிசோலானுடைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும்போது சரி அப்போ உள்ள வாங்க ஆமா அப்படின்னு முதல்ல ஒட்டு தண்ணியில வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கா என்ன பேசுறாக அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க பேசக்கூடிய சத்தத்தை வீட்டுல இருந்த கன்னிசோலா மனைவி கதிர்கேளு காதல கேட்டா கதிர்வேலு அம்மா கேட்டாள காதல என்னடா வெளியூர் வாசி மாதிரி இருக்கு ஆளு வெளியூர் வாசி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு விறுவிறுன்னு வெளியே வந்தவா அந்த அம்மா வெளியே வந்தா அண்ணாச்சி வாங்கோன்னா ஐயா அண்ணாச்சிங்கால நம்ம தமிழருடைய பண்பாடே அதானே வாங்கன்னு கேட்கணும்ல வந்தவள இப்போ உள்ள இவனையா கேட்க கையை சிலுப்பிடுவாள இவனை கேட்கவான்னு படக்கணிவா ஒரு வெட்டிடுவா ஆனா கன்னிசோலான் செட்டியாருடைய மனைவி அண்ணாச்சி வாங்கண்ணாக்கள் அவருக்கு உள்ளமெல்லாம் கொழுந்து போச்சு இப்படி ஒரு பெண்ணா இப்படி ஒரு அம்சமா இந்த வணிக வைசிய குலத்திலே பிறந்த சீமாட்டி இப்படி ஒருத்தி இருக்காளா பார்த்தார இவர் மைக்கு முத்தம் கொடுக்காரு பாருங்க அதனால சரி அப்போ விறுவிறுன்னு அண்ணாச்சி ஐயா உள்ள வாங்க வீட்டுக்கு வாங்க அண்ணே ஐயா எங்க வெளியே நிக்காங்க உள்ள வாங்க கூட்டிட்டு வாங்க கூட்டி உள்ள வாங்க பாய எடுத்து போடுங்க அப்படின்னு அந்த பாய எடுத்து போடு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனால சரி இவ விறுவிறுன்னு போனா ஆமா ஒரு துண்டு கருப்பட்டி எடுத்து பொத்துன்னு உடைச்சான் ஐயா கருப்பட்டி ஏன் உடைக்கா முதல்ல வந்தவருக்கு இனிப்பு கொடுக்கணும் புண்ணாக்கு இல்லையோ புண்ணாக்கு உங்க பேத்தியா செடங்கணிக்கு கொண்டு வருவாங்க கருப்பட்டி புண்ணாக்கு தான் நல்லா இடிச்சு சாப்பிடலாம்ல அதனால ஒரு துண்டு கருப்பட்டி எட்டுவாங்க என்ன இப்படி உட்கார்ந்துருக்கியா கருப்பட்டி புது கருப்பட்டி ஆமா கருப்பட்டி கொடுத்தா தானே நாங்க சொல்லுவோம் எடுத்துட்டு வாடா மகனே தங்க மகனே ஐயா கருப்பட்டி எடுத்து வாடா ஒரு 4 கிலோ இருந்தா கொண்டாங்க அதனால கழிக்கின்ற வேண்டி இருக்கு அப்போ கருப்பட்டி எடுத்தா பொத்து முடிச்சா நிறசம்பு தண்ணியை கொண்டு வந்து அண்ணாச்சி குடிங்க என்னங்க இந்த கருப்பட்டி சாப்பிடுங்க தண்ணி குடிங்க செம்பு வந்து பால் செம்பு ஆமா பழைய செம்பு பழைய செம்பு இல்லையா அது வந்து பால் செம்பு புது செம்பு அந்த பால் செம்புல தண்ணி கொடுத்தவன என் தங்கச்சிய போல இப்படி ஒரு பெண்ணு கூட பிறந்தவ கூட அண்ணாச்சின்னு சொல்ல மாட்டாள் அண்ணாச்சிக்குன்னு வாங்கின செம்பு அது ஆனா என்ன நம்ம கூட பிறந்தவ கூட நம்மள இவ்வளவு ஆதரவா நம்மகிட்ட பேசியிருக்க மாட்டாளே முன்னால விட்டு பின்னால புறம் பேசுவாளே ஆனா என்ன அப்போ நம்ம கதிர்வேலம்மா
கன்னிசோலானுடைய மனைவி இப்படி ஒரு புண்ணியவதியா இருக்காளே, பாசக்காரியா இருக்காளே. கொண்டாத்த கொண்ட கருப்பட்டி தாய், கருப்பட்டி கருப்பட்டியை கொண்டா. காணாது. கருப்பட்டி என்கிட்ட கொடுன்னு அவங்கிட்ட கொண்டு கொடுக்க. கருப்பட்டி காணாதுயா. தங்க மகனே ஐயா ஒரு ஆளுகளை வாங்கி கண்டாமா. அப்ப பார்த்தா என்ன பால் செம்பிள்ளையா செம்பு வெள்ளி செம்பு. அதனால என்ன கருப்பட்டியை சாப்பிட்டார். சரி கருப்பட்டியை சாப்பிட்டுட்டு ஆமா தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பேசினாங்க. என்ன பேசுறாங்க அம்மா என்னென்ன கன்னிசோலாஞ்சனா அம்மா, இவரும் நம்ம செட்டியார் சமுதாயத்துல பிறந்தவர் தான். ஆமா இவரும் நம்ம செட்டியார் சமுதாயத்துல பிறந்தவர் தான். ஆமா ஐயா ஊர் ஏதோ இடைகாலம். இவருக்கு ஊரு இடைகால் பேரு செல்லம் செட்டியார். ஆமா செல்லம் செட்டியார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆமா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்பம் பார்க்க வெளியில போன கண்மணி சுப்பையா வீட்டுக்குள்ள வர. மாப்பிள்ள உள்ள வராரு. சுப்பையாவை பார்க்கும்போது ஆளு அழகே வயசு 21 வயசு. ஆமா கல்யாண வயசு தானே. அவர் கிளப்பாவூருக்குள்ள அங்க இருந்த கொண்டுட்டு வரும்போது 5 வயசுல பிள்ளைய தூக்கிட்டு வந்தாங்க. வந்தாவோ ஆனா அவர் ஆளு எப்படி இருக்காரு? எப்படி இருக்காரு? ஆளியில அழகந்தானே 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 அழகிலையும் மன்மதனா மன்மதனு ஆளிலையும் அழகந்தானே அழகந்தானே ஆளிலையும் அழகந்தானே அழகிலையும் மன்மதனா மன்மதனா அழகிலையும் மன்மதனா மன்மதனு செக்க நல்ல சிகப்பழகன் செந்தூர பொட்டழகம் பொட்டழகன் கண்மணியா சுப்பையாவும் எழுத்தாணி மூக்கழகன் கண்மணியா சுப்பையாவும் சுப்பையா அழகு போல அவன் சூழ் உலகில் யாரும் இல்லை. அப்போ பார்த்தாரே செல்லம் செட்டியார் செல்லம் செட்டியார் சுப்பையா அழகு கண்டு சுப்பையா அழகு கண்டு ஐயா ஐயா கன்னிசோலா இந்த பையன் யாருன்னு கேட்க வாயை திறக்காரு. ஆமா அந்த சுப்பையா அங்க இருந்து வெளியே வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு வெளியூர் வாசி வந்திருக்கா. ஐயா வாங்க 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 அங்கே நிக்கல இங்க வாங்கல. இல்ல சுப்பையாவும் அந்த செல்லஞ்செட்டியார கையெடுத்து கும்பிட்டார். என்னடா என்ன நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் கழகம் அப்படின்னா அம்மா கன்னிசோலாஞ்செட்டியார் குடும்பம் தான். ஐயோ கதிர்வேலம்மாலும் கையெடுத்து கும்பிடுதான். கும்பிடுதால இந்த பையனுக்கு நம்ம யாருன்னு முன்ன பின்ன தெரியுமா? முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. அவளாவது பிள்ளையெல்லாம் பெற்றெடுத்து ஒரு பெரிய மனுஷி. ஆமா இவன் 21 வயசு தானே இருக்கும். வயசு பையனுக்கு அவ்வளவுதான். 21 வயசுள்ள பையன் நம்மள கையெடுத்து கும்பிடு. ஐயா இது யாருன்னா எனக்கு என் ஒரே ஒரு மகன். ஆமா ஒத்தைக்கு ஒருத்தன். நம்ம பிள்ளைதான். பேரு சுப்பையான்னு பேரு. சுப்பையா அப்படியா? ஆமா இல்ல கேட்டேன் நம்ம பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருதோ? இல்ல 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 கல்யாணம் ஆவல. என்ன அதிகம் இவ்வளவு அவசரமா சொல்லுது? இல்ல இல்லன்னு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? பார்க்கணும் இனிமேதான் பார்க்கணும். பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா இல்ல பார்க்க போறீங்களா? பார்க்கணுமா? இனிமேதான் பார்க்கணும் பார்க்க போறோம். சரி என்ன பொண்ணு பார்க்கணும்னு சொல்றதுனால உங்க குடும்பத்தை கண்டவனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசை. உங்ககிட்ட ஒரே விவரம் சொல்லுங்க கேளுங்க. என்ன விவரம்? எனக்கு பெரியம்மா மகன் ஆமா அம்பாசமுத்திரத்துல ஐயஞ்செட்டியார்னு ஒருத்தர் இருக்காரு. அப்ப நம்ம நம்ம அல்ல அவரு. ஐயஞ்செட்டியாருக்கு ஒரே ஒரு மகா ஒரே புள்ள பேரு சுந்தரநாச்சின்னு பேரு. 16 வயசுல பூத்து புஷ்பவதியாகி எங்க அண்ணன் மகா தான். என் மகா தான். ஆமா என் மகா எங்க அண்ணன் மகளும் என் மகளும் ஒண்ணுதானே. அந்த காலத்துல அண்ணன் தம்பி பிள்ளைகளை பிரிச்சு பேச மாட்டாங்க. இப்ப சித்தப்பா பெரியப்பான்னு அந்த காலத்துல அப்பான்னு தான் பேசுவாங்க. ஆமா அதனால இது எங்க அண்ணாச்சி மகாதான். உங்களுடைய மகனான சுப்பையாவுக்கு எங்க அண்ணன் மகன் சுந்தரநாச்சியை கொடுக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. நேத்து போகும்போதே பாத்துட்டோம்ல. அதனால ஒன்னு சொல்லுதேன் கேளுங்க. சொல்லுங்க. ஒரு நாள் நீங்க நேரா இடைகாலுக்கு வாங்க. வந்தீங்கன்னா பார்த்து பேசிக்கலாம்ல. இடைகாலுக்கு வந்தா செல்லஞ்செட்டியார் வீட்டை கேளுங்க. என் வீட்டுக்கு வாங்க, நான் கூட்டிட்டு போறேன் எங்க அண்ணாச்சி அம்பாசமுத்திரம் ஐயஞ்செட்டியார் வீட்டுக்கு. செல்லஞ்செட்டியார் சொன்னாலே 5 வயசு பிள்ளைன்னு சொல்லுமா? ஆமா, ஏன்னா அவ்வளவு பேர் வாங்கினவரு. ஐயஞ்செட்டியார் மகளே, எப்படியாவது சுந்தரநாச்சியை உங்க மகனான சுப்பையாவுக்கு கல்யாணம் பண்ண ஆசை இருக்கு. எங்களுக்கு இருக்கு. முதல்ல பெண் பார்க்கணும். வாங்க. பெண்ணு உங்களுக்கு பிடிக்கணும். ஆமா. மாப்பிள்ளை எங்களுக்கு பிடிக்கணும். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிக்கணும். பிடிக்கணும். அந்த காலத்துல தாய்
தாய் தகப்பன் தான் பேசி முடிச்சு மாப்பிள்ளையும் பொண்ணு அந்த காலத்தை பார்க்க வேண்டாம். வேண்டாமே. அப்பா சொல்லுவாரு, டே ஐயா இத்தனாம் தேதி கல்யாணம்னா ஆட்டும். ஆட்டும்பா. என்ன மாதிரி அவன் ஒரு பைத்தியாரப்பே கையை நீட்டுனா கெட்டிடுவான் தாலிய. உண்மையிலே அந்த காலத்துல தாய் தகப்பன் பேசி முடிச்சதுதான் கல்யாணம். அதான் கல்யாணம். அம்மாவும் அப்பாவும் பேசி இத்தனாம் தேதி கல்யாணம்னா சரிப்பான்றுவான். ஆமா. அப்பாவுக்கு முன்னால எதிர்த்தே நிக்க மாட்டாங்க, தோல்ல துண்டு போட மாட்டாங்க. பேச மாட்டானே. ஏன்னா இப்ப அப்படி கிடையாது. இப்ப என்ன செய்வான்? அவன் பெண் பார்த்து பேசி முடிச்சு அவன் கட்டிட்டு தான் அப்பண்டே காட்டுவான். இல்ல நான் கட்ட போறியா நீ கட்ட போறியாமா? ஆமா ஆமா. அதனால நீங்க ஒரு நாள் வாங்க, வந்து பாருங்க. நீங்க ஒரு நாள் வாங்க, வந்து பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் பெண் பார்க்க வாங்க, பேசி முடிச்சிருவோம். இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு பிடிச்சுக்கணும் அப்படின்னு பிள்ளை அம்சமா இருக்கா. நீங்க ஒரு நாள் வாங்க வாங்க அப்படின்னு. அப்போ சரி கணிசவான் செட்டியார் வரட்டுமா? போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. போறதுக்கு மனசு. அப்பம் பார்க்க அவ தாளிக்கா, குழம்பு தாளிக்கா. குழம்பு தாச்சிட்டு அண்ணாச்சி வாட இருக்க முடியல அவருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டு போங்களே, இவ்வளவு தூரம் வந்துட்டியே. ஆமா சாப்பிட்டு போங்களே. போங்களே. தாயி என்ன ஏத்த ஓ இது சொன்னதே போதும். சாப்பிட்ட மாதிரி இருக்க. நம்ம இனிமேல் சாப்பிடக்கூடிய காலம் வரும். வந்துடும். நான் உங்க மகன் சுப்பையாவுக்கு எங்க அண்ணாச்சி மகளை பேசி முடிக்கணும்னு வச்சிருக்கேன். ஆமா. நான் சாப்பிடலையும் வருத்தப்படாதே. வருவோம்ல. உங்க அண்ணி இருக்காளே என் வீட்டுக்காரி ஆத்தா சிவாமி, ஐயா அவ சோறு பொங்கி வச்சிருக்கா. அவ சாப்பிடலாம் வருத்தப்ப நான் இன்னொன்னு தெரியுமா, நான் வராம அவ சாப்பிட மாட்டான். உண்மையிலே அதானே. அந்த காலத்து பெண்கள் கணவன் வந்து சாப்பிட்ட பிறகுதான் அந்த அம்மாலே சாப்பிடும். 5 நாள் ஆனாலும் சாப்பிட மாட்டான். ஆமா ஆமா. நீர் வில்லடிக்க வந்துட்டே நம்ம வீட்டுக்காரி பட்னி அடக்காம யாரும் கேட்க கூடாது. அந்த காலத்துல அப்படித்தான் இருந்திருக்கு. நான் வாரந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம் செட்டியார் என்பவர் தான் கீழப்பாவூர் தான் கடந்து, கீழப்பாவூர் தான் கடந்து வெள்ள ஊரணி கரையும் விட்டு கிளப்பாவூர் தான் கடந்து, கிளப்பாவூர் அந்த வெள்ள ஊரணி கரையும் விட்டு அருணா பேரி ஊரும் விட்டு செல்லம் செட்டியார் என்பவரோ வாராரே ஒரு முகமா சாலை பூதூர் வழியா அடைக்கலப்பட்டம் தனை கடந்து அத்தியுத்து பாத கூடி அத்தியுத்து தான் கடந்து ஆண்டிவட்டி கருமனூர் நம்ம காலாத்தி மடமு ஆண்டிவட்டி கருமனூர் மடமு விட்டு வாரார ஒரு முகமா அனந்த நாடார் பட்டி விட்டு பேப்பார ஓடை விட்டு நாலு மூக்கு சாலை விட்டு இலகால் ஊரதில சிக்கடி திருவும் விட்டு முக்குடாதி அம்மன் கோவில் விட்டு செல்லஞ்செட்டியார் வீட்டுக்குள்ள அவர் வாசலுக்கு வாரா. செல்லஞ்செட்டியார் வீட்டுக்குள்ள செல்லஞ்செட்டியார் வீட்டு பக்கம் அந்த வாசலுக்கு வராரு. அவர் வாசலுக்கு வரும்போது என்ன நடக்குமா? சிவகாமி அன்னைக்கு பார்க்க விரதச்சோறு. ஆமா அன்னைக்கு தான் சுக்கிரவாரம். அன்னைக்கு பார்க்க சுக்குல வாரம் போட்டு ஆமா தேடிக்கிட்டு இருந்திருக்கா நம்ம எப்ப வருவாரு, மாப்பிள்ளை எப்போ வருவாவோ. அப்போ உடனே வாசல இருந்தா சரி ஐயா ஏன் இவ்வளவு நேரம், என்ன லேட் ஆகி வந்திருக்கல, என்ன விஷயம்? சரி முதல்ல கையால கழுவுங்க. உள்ள வாங்க, கையால கழிச்சு வாங்க. கையால முகமெல்லாம் கழுவி சாப்பிடுங்க. வீட்டுக்குள்ள வந்து சரி இலைய விரிச்சா போட்டா சாப்பாடுலாம் பருமாறி சரி செல்லஞ்செட்டியார் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆமா அவருக்கு நம்மள மாதிரி வெத்தலை வாக்கு போடக்கூடிய பழக்கம் இருந்தது. பழக்கம் இருக்குல்ல. அப்போ எவ்வள என்ன சாமி என்ன அத்தான் என் பக்கத்துல உட்காரு. என்ன இப்ப கூப்பிடுதலையா இவ்வளவு நேரத்துக்கு? ஒரு விவரம் சொல்லணும்ல, அதான் இல்ல உட்காருன்னு சொல்லுங்க. அப்போ சிவகாமி எழுந்திருச்சா. என்ன
அப்போ உடனடியாக வெத்தலை வாக்கு கொடுத்தா. சரி. அவ கையால மடிச்சு கொடுத்து அதெல்லாம் கொடுத்தா தான் அவர் போடுவாரு. எவ்வள என்ன? நான் இந்த மாதிரி சுந்தரபாண்டியபுரத்துக்கு போனோம் இல்லையா? ஆமா போனிய. கீழப்பாவூர்ல நம்ம செட்டியார் சமுதாயத்துல பிறந்த யாரு ஒருவரை நான் பார்த்தேன். சரி பாத்தியா? என்ன? அவங்க அண்ணன் தம்பி பெரிய குடும்பமா தெரியுது. ஆமா. அவங்க பேரு பிறந்தது மானூராம், பிழைக்க வந்தது கீழப்பாவூராம். கன்னிசோலான் செட்டியார், சின்னாஞ்சோலான் செட்டியார், முந்தாஞ்சோலான் செட்டியார் 3 பேரு அண்ணன் தம்பி. அம்மா என்ன எவ்வள ஏ சிவகாமி சொல்லுங்க. அந்த கன்னிசோலான் செட்டியாருடைய குடும்பத்தை போல இந்த உலகத்துல எந்த குடும்பத்தையும் பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம், ஒற்றுமையா இருக்காங்க. அவ்வளவு ஒற்றுமை. அந்த கன்னிசோலானுக்கு ஒரு மனைவி வாச்சிருக்கா மாதிரி ஒன்ன மாதிரி ஒரு புண்ணியவதி. ஒருத்திக்கு ஒருத்தன் தானே இருக்க முடியும். நீ என்னன்ட்டு அவ சண்டைக்கு வந்துருவா. அதானே கேட்டேன். ஒன்ன மாதிரி இல்லன்ட்டு அவ கஞ்சி கொடுக்க மாட்டா, நாளைக்கு கதை அடைச்சிருவா. சாப்பாடு கிடையாது வீட்டுல. அதனால ஆமா அவ ஒன்ன மாதிரி ஒரு புண்ணியவதி, ஒன்ன மாதிரி ஒரு பாசக்காரி. நான் வீட்டுக்குள்ள பொண்ணு அண்ணாச்சி வாங்கண்ணா ஒரு உடைச்சா என்னத்த கருப்பட்டிய. அதானே கேட்டேன். ஒரு பால் செம்பு தண்ணி கொண்டு கொடுத்தால அவ எப்படி பெண்ணு தெரியுமா? இவ்விதமாக இருக்கும் போது தெற்குப்புதூர் நகரத்தை சார்ந்த சங்கிலிபுதத்தாருடைய குமரத்தார், மதிப்பிற்குரிய அண்ணார் பூ சங்கர் அவருடைய சன்ஸ், இந்திய ராணுவத்திலே பணியாற்றி வரக்கூடிய எஸ் பூவரசன் அவர்களும் இந்திய ராணுவம், எஸ் சுந்தர் அவர்களும் பிஎஸ்சி, அதுல இருந்தவர்கள் சார்பாக சங்கிலிபுதத்தார் கோமரத்தார் பூ சங்கர் அவர்கள் சார்பாக 101 லட்சமும், தெற்குப்புதூர் சங்கிலிபுதத்தாருடைய வகைராக்கள் யாரு ராஜா ஆயில் ஸ்டாப் வைத்து நடத்தி வரக்கூடிய கருப்பசுவாமி பந்தல் அமைப்பாளர் வி மாரியப்பன் அவர்கள் சார்பாக வி மாரியப்பன் ராஜா ஆயில் ஸ்டாப் கருப்பசுவாமி பந்தல் அமைப்பாளர் அவர்கள் 101 லட்சாதி லட்சமன்களை கொண்டு வந்த அன்பு பாராட்டியுள்ளார்கள். எல்லா நலமும் வளமும் பெற்று தேகதடத்தோடு செய்யுந்தொழி முன்னேற்றத்தோடு வாழ்க வளர்க என்று அத்தனை தெய்வங்களை வணங்கி கொண்டு என்ன அந்த கன்னிசோலானுக்கு ஒரே ஒரு மகன். ஆமா, அந்த கண்மணி சுப்பையான்னு பேரு. கண்மணி சுப்பையா. அந்த சுப்பையாவை பார்த்தன்னா அப்படி ஒரு அழகிலே நிறைந்தவன், அமுசத்துக்குரியவன். அவரை போல ஒரு பிள்ளைய நம்ம பார்க்க முடியாதுமா? முடியாது அம்மா. பெண்ணு பார்க்கலான்னு கேட்டேன், கல்யாணம் முடிஞ்சுதான் கேட்டேன், இன்னும் ஆகல, பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா. ஆமா, நம்ம அம்பாசமுத்திரத்துல இருக்காரே ஐயன் மக நம்ம அண்ணன் மக சுந்தரநாச்சிய பேசி முடிக்க வர சொல்லியிருக்கேன். பெண் பார்க்க வர சொல்லியிருக்கோம். என்னங்க நல்ல குடும்பமா இருந்தா முடிச்சிட வேண்டியதானே? அதுதான் என் யோசனை. நான் அண்ணன் வீட்டுல போய் பேசிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு. செல்லஞ்செட்டியார் என்பவர்தான் மாறாரே ஒரு முகமா முத்தீரத்தில் ஐயன் செட்டியார் வீட்டுக்குத்தான் கால்நடையா நடந்தல்லவோ செல்லம் செட்டியார் பயணம் வைத்தார். இடைகால் ஊரும் அடச்சாணி பாதகோடு கோவில் குளம் வழியாக அம்பாசமுத்திரத்தில் ஐயன் செட்டியார் வீட்டுக்குள்ள செல்லஞ்செட்டியார் வாரா. ஐயன் செட்டியார் வீட்டு வாசல்ல வரும்போது தம்பி தம்பி அண்ணா செல்ல ஐயன் செட்டியாரேண்ணா. எவ்வளே என் தம்பி செல்லம் வரான் பாரு. என் தம்பி செல்ல தம்பி உள்ள வாப்பா உள்ள வா உட்காரு. சித்தி மகன் பெரியம்மா மகன் நீ கணக்கு கிடையாது. அப்படி இல்ல, கூட பிறந்த அண்ணன் தம்பிய மாதிரி பழக்கம். ஐயன் செட்டியார் அம்பாசமுத்திரத்துல பெரிய கோடீஸ்வரர், பெரிய பணக்காரர். அவ மகா சுந்தரநாச்சி இருக்கும்போது ஐயன் செட்டியார் செல்லம் வாடா உட்காரு. என்ன விவரம்?
அண்ணா என்ன உங்கள்கிட்ட ஒரு விவரம் சொல்லணும். என்னப்பா அண்ணன் தேடி வந்திருக்கே, என்ன விவரம் சொல்ல போற? இன்னைக்கு காலையில சுந்தரபாண்டியபுரத்துக்கு சொந்தக்கார் வீட்டு போயிருந்தேன். சரி, போயிருந்த. கீழப்பா ஒரு ஊர் வழியே ஆமா, ஒரு கிணறு வெட்டு சத்தம் கேட்டு எட்டி பார்த்தேன். அவர் கழுத்துல பூணூல் கிடந்தது. ஆமா, அவங்க நம்ம வணிக வைசிய குலத்துல பிறந்த கன்னிசோலான் செட்டியார்னு அண்ணன் தம்பி 3 பேரு. குடும்பத்தை பார்த்தேல அண்ணா, அதே அப்பா, நம்ம அப்படி ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்க முடியாது. ஒற்றுமையா அப்படி பார்க்க முடியாது. அந்த கன்னிசோலானுக்கும் அவ வீட்டுக்கார அம்மா கதிர்வேலுன்னு அவங்க இருக்கா பாருங்க, ஒரு புண்ணியவதி மனைவி. நம்ம கூட பிறந்தவ கூட அப்படி இருக்க மாட்டாள. அண்ணாச்சி வாங்கன்னு ஆசமாசமா இருக்கா. ஆமா, அவருக்கு ஒரே ஒரு மகன் சுப்பையான்னு ஒரு பையன். சுப்பையா நல்ல திறமசாலி, நல்ல கெட்டிக்காரன், முறுக்கு மீசையும் கண்ணும் நம்ம அளவு அப்படி ஒரு அழகன். ஆமா, நம்ம கட்டக்காரனை பார்த்தா சுப்பையாவை பார்க்க வேண்டாம். கண்ணுக்கு நிறைஞ்ச மாப்பிள்ளை. அதனால எப்படியாவது சரி அந்த சுப்பையாவுக்கு நம்ம மகா சுந்தரனாச்சியை கல்யாணம் முடிக்கலாம்னு நினைச்சிருக்கேன் அண்ணா. தம்பி அண்ணா, நீ சொல்லி நான் இல்லைன்னு அப்பா சொல்ல போறேன். அதான கேட்டேன். வர சொன்னியா? ஆமா, பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிருவோம் கல்யாணத்தை. அப்படியா அண்ணா? அண்ணா, இந்த வார்த்தையை தான் கேட்க நினைச்சேன். அவங்கள ஒரு நாள் பார்த்துட்டு வர சொல்லியிருக்கேன். நினைச்சேன், நீங்க சொல்லிட்டியா? நினைச்சேன், நீங்க சொல்லிட்டியா? நீ சொல்லிட்டியா? ஆமா, ஆனா வரட்டும், பாத்துக்கிடுவோம், பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு. ஆமா, சரி போயிட்டு வரேன், போயிட்டு வாங்க அப்படின்னு செல்லஞ்செட்டியார் அம்பாசமுத்திரத்தை கடந்து இடைக்கால் ஊருக்கு வந்தாச்சு. அப்போ என்ன ஐயா இவ்விதமா இருக்கும் போது கிள்ளை கொண்டு நீதி செய்யும் கீழப்பா ஊரதில யாரெல்லாம் வாழ்ந்து வாரா. கீழப்பா ஊரதில நம்ம கன்னிசோலம் என்பவர் தான் கண்மணியா சுப்பையாவுக்கு வயதோ 21. கல்யாணம் முடிக்கணுமே, பெண்ணும் பார்க்க வேணும் என்று அம்மா கதிர்வேல் அம்மா நாளைக்கு புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுல்ல. பொண்ணை கொடுத்து புதனை வாங்கன்னு பேரு. புதன்கிழமை போய் நம்ம அன்னைக்கு வெளியூர் வாசி வந்தாரு. இடைகால இருந்து செல்லஞ்செட்டியார் அண்ணன் மகா அம்பாசமுத்திரத்துல ஐயஞ்செட்டியார் மகா சுந்தரநாச்சின்னு ஒருத்தி இருக்காளே, அவளை பெண் பார்க்க வர சொன்னார் இல்லையோ? நாளைக்கு காலையில போவோமா? அப்படின்னா என்னங்க நீங்க சொல்லி நாங்க மாட்டேன்னா சொல்ல போறேன். கண்டிப்பா போவோம், புதன்கிழமை காலையில போவோம். சரி, நான் தம்பி மாட்ட சொல்லிட்டு வரேன். அப்போ கன்னிசோலம் என்பவர் தான் சின்னாஞ்சோளம் இடமதியில தம்பி சின்னாஞ்சோளம் தம்பி முந்தாஞ்சோளம் மகனான சுப்பையாவுக்கு கல்யாணம் முடிக்கணுமே, அது பெண்ணதுதான் பார்க்கணுமே. அம்பாசமுத்திரத்தில் ஐயஞ்செட்டியார் திருமகளாம் அரங்கிலியா சுந்தரனாச்சி 16 வயதனில பூத்திருக்கா நிறைந்திரு புஷ்பவதியாயிருக்கா, அவ புஷ்பவதியாயிருக்கா. பூத்திருக்கா நிறைந்திருக்கா, அம்மா புஷ்பவதியாயிருக்கா. பெண்ணும் பார்க்க போனும் அப்பா கன்னிசோலம் சொன்ன பார்த்தாரே சின்னாஞ்சோளம்.
நீங்க வேற நாங்க வேறயா? அப்படியா? இங்க பின்பாக்கத்தானே போறீங்க. நீங்களும் அண்ணியும் போயிட்டு வாங்க. பார்த்தா போதும். நீங்க போய் பார்த்து நீங்க போய் பெண்ணை பாருங்க. பாருங்க. நீங்க பாருங்க. பெண்ணு பிடிச்சிருந்தா, ஆமா பெண்ணு பிடிச்சிருந்தா, சரி பெண்ணு பிடிச்சிருந்தா சீக்கிரம் பேசி முடிச்சிருங்க. ஆமா அப்படின்னா ஆமா. என் தம்பிகளே, என்ன உங்களை போல எனக்கு யாருப்பா கிடைப்பா? தம்பி கிடைப்பானா? அப்படி சரி தம்பி, நாங்க நாளை காலைல புதன்கிழமை போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். அப்போ புதன்கிழமை காலையில எழுந்தார கன்னி சோளம் முங்கி குளித்தார பட்டக்கர வேசி கட்டி பட்டு நல்ல சட்டை போட்டு செட்டியா சமுதாயத்துக்கு அடையாளமே நெத்தி நிறைய திருநீரும் வட்ட பொட்டும் தான். ஆமா திருநீர் இல்லாத நெத்தி பாலடைஞ்ச மண்டபத்துக்கு சமம். சமம். அதனால ஆமா நெத்தி நிறைய திருநீர் பூசினா வட்ட பொட்டு வைத்து சரி ஐயா கண்ணி சோழா வரும்போது அருங்கிலியா கதிர்வேல் அம்மா அவ மஞ்ச நல்ல பட்டும் கட்டி மங்கை அவள் பயணம் வைத்தான். இடைகாடு ஊருக்குத்தான் போகணுமே பின்பார்க்க அருங்கிலியா கதிர்வேல் அம்மா தலை நிறைய மல்லிகை பூ முக நிறைய மஞ்சள் பூசிய மங்கை கதிர்வேல் அம்மா வருவாளோ. கதிர்வேல் அம்மா வரும்போது என்ன என்ன நடக்குமானா மாட சுவாமி முன்னால மாட சுவாமியத்தான் தான் வணங்கி மாறார்கள் இரண்டு பேரும் கண்ணீஸ்வரன் எங்க போனாலும் மாடசுவாமியை கும்பிடாம போக மாட்டான். வாழ வச்சதே அவர் தானே, அவர்கிட்ட சொல்ல வேண்டாமா? சொல்லாம மாட்டு வண்டியை பூட்டப்படுமா? பூட்டக்கூடாது. அதனால கண்ணீஸ்வரன் என்பவர் தான் எங்க ஆதியில வந்த தெய்வம் ஐயா துள்ளுகுட்டி மாடசுவாமியை தான் வணங்கி மாட்டு வண்டி பூட்டுவாரான். கால ரெண்டும் மயில கால வண்டியில கண்ணி சோளம் வண்டி அடிக்க அதுல கதிர்வேல் அம்மா அமர்ந்திருக்க கண்ணீஸ்வரம் வண்டி அடிக்க வாரா கதிர்வேல் அம்மா வெள்ள ஊரணி கரையும் விட்டு மாட்டு வண்டி வருகுதையா. நல்ல புதன்கிழமையில பின்பாக்க வேணும் என்று கீழப்பாவூர் ஊரும் விட்டு வாரார்கள் இரண்டு பேர். அருணா பேரி தான் கடந்து சால புது வழியாக அடைக்கல பட்டணம் தனை கடந்து கண்ணி சோழா வண்டியது வருகுதையா. ஒரு முகமா அத்தியுத்து ஆண்டி வட்டி கருமனூரு தனை கடந்து காலாத்தி மடம் விட்டு வாராரே கண்ணி சோழா அனந்த நாடார் வட்டி விட்டு பேப்பார ஓட விட்டு எடைகால் நாலு முக்கு சால விட்டு எடைகால் ஊருக்குள் முக்குடாதி அம்மன் கோவில் பக்கம் மாட்டு வண்டி வருதையா.
கோயில் பக்கம் வந்து ஆமா மாட்டு வண்டியில இருந்த மயிலக்கால 2 அவுத்து அதுக்கு தண்ணி காட்டுறதுக்கு வைக்கல பக்கத்துல போட்டுட்டு ஆமா செல்லஞ்செட்டியார் வீடு எங்க இருக்குன்னு கேட்கணும்ல விசாரிக்கணும்ல முப்புடாதியம்மன் கோயில் பக்கத்துல செக்கடி தெருவுல ஆமா 4வது வீடு செல்லஞ்செட்டியார் வீடு. அவர் வீடுதான். ஐயா ஐயா செல்லஞ்செட்டியார் வீடு அந்த இருக்கு பாருங்க, அந்த 4வது வீடுதான். மஞ்சள் கலர் பெயிண்ட் அதே வீடுதான். சரி சரி சரி. ஆமா வாசலுக்கு உள்ள கன்னிசோலாம் வாசல்ல வாராரு செல்லஞ்செட்டியாரும் செல்லஞ்செட்டியார் மனைவி சிவகாமி வெளியே வாரா. எதுக்க வாரா? அவரை பார்த்த உடனே கன்னிசோலா கண்ணு அசந்து போனா. ஆமா என்னடா என்ன பட்டக்கரை வேட்டி பட்டு சட்டை நெத்தி நிறைய திருநீரு அம்மா நல்ல பின்னாலே கதிர்விழமா மஞ்சப்பட்டு மல்லிகை பூவும் முக நிறைய மஞ்ச பூசி வந்திருக்காளே. கிழப்பாவூர்ல இருக்கும் வணிக வைசிய குலத்துல பிறந்த கன்னிசோலான் செட்டியார் கூடாது இதாத்தான் இருக்குமோ? அண்ணாச்சி வாங்க வாங்க அண்ணாச்சி வாங்க வாங்க அம்மாத்த அண்ணி வாங்க உள்ள வாங்க. முறைலாம் செப்பியாச்சு. அம்மா உள்ள வந்துருங்க. உள்ள வாங்கத்த. உள்ள வந்தாச்சு. அப்போ விறுவிறுன்னு கன்னிசோலாம் உள்ள வரும்போது செல்லஞ்செட்டியார் ஐயா வாங்க. கன்னிசோலான் செட்டியார் அம்மா வணக்கம். வாங்க வாங்க வணக்கம். உட்காருங்க. சரி என்ன காலை ஆகாரம் முடிஞ்சுதா? முடிச்சுதானே வரோம். அப்ப இவ விரும்புன்னு போனா வந்தவளுக்கு நம்ம இனிப்பு கொடுக்கணுமே. கருப்பட்டி இவ ஒரு துண்டை உடைச்சா. அரே அப்பா அவளும் கொண்டாந்து இருந்தாங்க. தண்ணிய பிடிங்க கருப்பட்டி சாப்பிடுங்க. இனிப்பு இனிப்பாவே இருக்கட்டும். ஆமா அப்படின்னா அப்போ அவரும் கருப்பட்டியை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சு சரி நேரம் ஆகுது பெண் பார்க்க போவோமா? போவோம். நாங்களும் உங்க கூட வண்டியில வரட்டுமா? வாங்க என்ற வண்டியில அழகா உட்காரலாம். 50 பேர் உட்காரலாம் அப்படின்னு 2 பேரும் வெளியே கிளம்பி வராங்க. அப்போ செல்லஞ்செட்டியார் வீடும் விட்டு வீடும் பெண் பார்க்க வேணும் என்று வாரார்கள் ஒரு முகமா செக்கடி தெருவும் தான் கடந்துதான் வாரார்கள் 2 பேரும் வருகின்றதோர் வேளையில என்ன நடக்குமா? முப்புடாரிய தான் வணங்கி மயிலக்கால வண்டியில அமர்ந்திருக்கார் ஒரு முகமா. கன்னிசோலாம் வண்டி அடிக்க அதுல கதிர்வேளம் அமர்ந்திருக்க செல்லஞ்செட்டியார் என்பவரும் சிவகாமி பெண் மகளும் மாட்டு வண்டியில வாராங்கோ. என்ன வருகுதையா ஒரு முகமா நம்மை இடைகால் ஊரும் விட்டு நம்ம அடச்சாணி பாத கூடி பனஞ்சாளி பாத கூடி நம்ம கோவில் கோலம் தான் கடந்தோ அம்பாசமுத்திரம் ஊருக்குள்ள கோவில் கோலம் தான் கடந்து அம்பாசமுத்திரம் ஊருக்குள்ள. ஐயா அம்பாசமுத்திரத்தில் ஐயஞ்செட்டியார் வீட்டுக்குள்ள. சரி நீங்க மாட்டு வண்டிய விட்டு நீங்க மாட்டை ஓரமா நிப்பாட்டுங்க. நான் இப்ப உடனே அண்ணன் போய் கூட்டு வந்துருந்தேன். அம்பாசமுத்திரத்தை ஐயஞ்செட்டியார் வீட்டுக்கு வரும்போது செல்லஞ்செட்டியார் விறுவிறுன்னு இறங்கி விறுவிறுன்னு உள்ள போய் அண்ணா ஐயஞ்செட்டியாரே கிளப்பாவூர்ல இருந்து கன்னிசோலான் செட்டியார் நம்ம மகா சுந்தரனாட்சியை பார்க்க வந்திருக்காங்க. பெண் பார்க்க வந்திருக்காங்களா? தம்பி என்ன வாரம் பாரு. அப்போ ஏமா சீக்கிரம் மகளை போய் அலங்காரம் அப்படின்ட்டு ஐயஞ்செட்டியார் வாசலுக்கு வாரா. அப்போ அண்ணன் நல்ல நடந்து கன்னிசோலாம் கதிர்வேல் அம்மா ஐயஞ்செட்டியார் வாசலுக்கு வரும்போது வருக வருக என்று சொல்லி கையெடுத்து வணங்குகிறா ஐயஞ்செட்டியார். ஐயா வாங்க 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 உள்ள வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு ஐயா வாங்க வணக்கம்னு ஒண்ணே. ஆமா கன்னிசோலானே ஐயஞ்செட்டியார் பார்த்தாரு. என்னடா என்ன
நம்ம தம்பி சொன்ன மாதிரியே கன்னிசோரன் எவ்வளவு அம்சத்துல இருக்கா. வரவேற்பே டாப்பா இருக்க. இவருடைய முகத்தை பார்க்கும் போதே நல்ல குடும்பமா தெரியுது. உள்ள வாங்க, ஏன் வெளியே நிக்க, உள்ள வாங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க. வீட்டுக்குள்ள போயாச்சு. சரி. நல்ல சோபா. அப்பா. அந்த சோபால போய் உட்காருங்க. வாங்க உட்காருங்க. எவ்வளவு சிவகாமி என்ன உட்கார சொல்லு. சொல்லுப்ல. அப்படின்னா அப்போ உட்காருங்க நாச்சி. ஆமா. அப்போ விறுவிறுன்னு ஐயஞ்செட்டியாரும் சரி ஐயஞ்செட்டியாரும் செல்லஞ்செட்டியாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா. கன்னிசோலானும் கதிர்வேலம்மா உட்கார்ந்துருக்காங்க. சிவகாமி நட்டாம நிக்கா. ஒத்த காலே நிக்கா. ரெட்ட கால நிக்கா. ஆமா. அப்ப நிக்கும் போது என்ன அப்போ உடனடியாக என்னங்க என்னங்க இல்ல நான் யாருன்னு தெரியுமா உங்க தம்பி சொன்னாங்களா? சொன்னாங்க. தம்பி சொன்னா சொன்னாம்ல. உங்களுக்கு கிளப்பாவூரு. ஆமா. நம்ம செட்டியார் சமுதாயம் கன்னிசோலான் செட்டியார், நீங்கதான். சின்னாஞ்சோலான் செட்டியார், மூணா முந்தாஞ்சோலான் செட்டியார்னு சொன்னா. இல்ல வர சொன்னா. நீங்க தானே மூத்தவரு? நான் தான். சரி. என் மகன் பேரு தான் கண்மணி சுப்பையா. ஆமா, என் பிள்ளை தான் அது. என் பிள்ளை நல்ல ஒழுக்கமா. நீங்க சொல்லவே வேண்டாம். உங்களை பார்த்தாலே தெரியல உங்க பிள்ளை எப்படி இருக்கும்னு. அப்படியா? ஆமா. அப்போ சரி. என் மகளான சுந்தரநாட்சி நீங்க பாக்க போறீங்களா? ஆமா, பிள்ளைய பார்க்கத்தானே வந்திருக்கோம். பெண் பார்க்கத்தானே வந்திருக்கோம். பிள்ளைய வர சொல்லுங்க. அதுக்கு தானே அங்க இருந்து வண்டி மாட்டோட வந்திருக்கோம். ஓஹோ, வண்டி மாட்டுல வந்தேளா? ஆமா. மாட்டு வண்டியில வரல, வண்டி மாட்டோட வந்தோம். சரி. என்ன அவளை வர சொல்லுங்க. பிள்ளைய கூப்பிடுங்க. அப்ப எம்மா என்ன பெண்ணை வர சொல்லு. பிள்ளைய கூட்டு வா. சுந்தரநாட்சியை கூட்டிட்டு வாங்க. கூட்டு வாங்க அப்படின்னா. சரி. சுந்தரநாட்சி அழகு எப்படி வாரா? அவ காலில் தண்டைகளோ கலகலங்க கலகலங்க, காலின் தண்டைகளோ கலகலங்க கலகலங்க, கலகலங்க கலகலங்க. அந்த கட்டழகி சுந்தரநாட்சி நடந்து வாரா. பாதசார தண்டைகளோ பளிர் பளிரங்க பளிர் பளிரங்க, பாதசார தண்டைகளோ பளிர் பளிரங்க பளிர் பளிரங்க, பளிர் பளிரங்க பளிர் பளிரங்க. பத்தினியா சுந்தரநாட்சி நடந்து வாரா. முகத்தினூட திருவலகோ திருவலகோ, ஆளில அழகியாக அதிரூப சுந்தரியாக நடந்து வாரா சுந்தரநாட்சி. ஆமா. சுந்தரநாட்சி அழக கண்ட உடனே கன்னிசோலான் செட்டியாருக்கும் கதிர்வேலம்மாளுக்கும் சந்தோஷம்னா சந்தோஷம். பிள்ளைனா பிள்ளை அப்படி ஒரு அழகுல இருக்கா. இந்த பிள்ளைய விட்டுறப்படாதுல்ல. இப்படி ஒரு பிள்ளைய நம்ம இனிமே பார்க்க போறோமா? பார்க்கத்தான் போறோமா? கிடைக்கத்தான் போகுதா? கிடைக்கத்தான் போகுதா? நமக்கு இப்படி ஒரு பெண்ணை நம்ம பார்க்க போறோமா? பார்க்க முடியாது அப்படின்னு இவ்விதமாக இருக்கும் போது, சரி, தெற்குப்புதூர் நகரத்திலே தலைக்காவுடைய ஐயனார் கோவில், பெரிய சுவாமி கோவில் வகைராக்கள். சரி. பெரிய சுவாமியுடைய ஆடும் குலக்கோமரம். யாரு? எனது அன்பு தாத்தா மடசுவாமி செட்டியார் அவர்களும் ஆவடையம்மாளுடைய அருந்தவ குமாரர். எனது அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த மாமா, மதிப்பிற்குரிய தெற்குப்புது நகரத்திலே செல்வச்சிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பந்தலலங்கார சக்கரவர்த்தி மாமா மாரியப்பன் செட்டியார் அவர்களும் மாரியம்மாள் அவர்களும், சரி, நமது தெற்குப்புது நகரத்தில் இருக்கும் தலைக்காவுடைய ஐயனார் கோவில் பெரிய சுவாமியுடைய குமாரத்தார் மடசுவாமி செட்டியாருடைய குமாரர் ஆசா வாசங்கள் நிறைந்த அன்பு நிறைந்த செல்வச்சிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை மாமா தங்கமாரி செட்டியார் அவர்கள் நெல் அரிசி மொத்த வியாபார சக்கரவர்த்தி. ஆமா, நெல் அரிசி வியாபார சக்கரவர்த்தி. ஆமா, டிஎம்டி ட்ரேடர்ஸ் வைத்து நடத்தி வரக்கூடிய எனது மாமா தங்கமாரி செட்டியார் அவர்களும் எங்க அத்தை அப்பா கூட பிறந்த கப்பல் அரசி யாரு? மாரியம்மாள் அவர்களும் மடசுவாமி செட்டியாருடைய பேரம்பேத்திகள் ஜோதி முருகன் அவர்களும் தங்கமாரி செட்டியாருடைய குமாரர் யாரு? மதனெண்ட மாடசுவாமி அவர்களும்
பேங்க்ல மேனேஜராக பணியாற்றி வரக்கூடிய மாப்பிள்ளை முருகன் அவர்களும் இந்திய ராணுவத்திலே பணியாற்றி வரக்கூடிய யாரு கடக்குட்டி சிங்கம் ஐயப்பன் அவர்கள் சார்பாக 201 லட்சம் 201 தலவாய்புரம் நகரத்தை சார்ந்த பெரிய சுவாமியுடைய கோமரத்தாடி மாரிச்சாமி செட்டியார் அவர்களும் மல்லிகா அவர்களும் அவருடைய அறந்தவ செல்வர் எம் ஐயனார் அவர்களும் அம்பிகா அவர்களும் எம் பாஸ்கர் சரி எம் மதன் ஆர்மி அவர்களும் அவர்கள் சார்பாக 201 லட்சமங்களை கொண்டு வந்த அன்பு பாராட்டியுள்ளார்கள். ஆமையா எல்லா நலமும் வளமும் பெற்று தேகதடத்தோடு செய்யுந்தொழி முன்னேற்றத்தோடு வாழ்க வளர்க என்று அம்மா ஐயனை வணங்கி கொண்டு பட்டி பெருகி பால்பானை பொங்கி செங்கோல்தலத்து சிரஞ்சீவியாக வாழ்க வளர்க என்று ஐயனை பிரார்த்தனை ஐயா. ஆமையா அப்போ ஐயஞ்செட்டியார் திருமகளா ஐயஞ்செட்டியார் திருமகளா அருகிலியா சுந்தரனா ஐயன் செட்டியார் திருமகளா அவர் மகளா அப்போ சுந்தரனாட்சி அழக கண்டு சந்தோஷம் அடைந்த போ ஐயா என் மகளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிள்ளைலாம் பிடிச்சிக்கிடுது ஐயா. என்ன உங்க மகா சுந்தரன் ஆட்சினா சுந்தரமா இருக்காளே, நல்லா பிள்ளைய பிடிச்சிக்கிடுது ஐயா. அவ கூந்தலது கருப்பொழிய கொஞ்சம் கூட கருப்பும் இல்ல. இவ்விதமாக இருக்கும் போது தெற்கு நகரத்துல முப்படாதியம்மன் கோவில் நிர்வாகி தெற்கு பந்தி வகைராக்கள் கொட்டாரக்கரையிலே ஜவுளி வியாபாரி